புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்வோமா? கடந்த வாரம் என்ன செய்தி கொடுத்தோம்? தனி ஜெபம். எத்தனை பேருக்கு அந்த மெசேஜ் பிரயோஜனமாக இருந்தது? தனி ஜெபத்தில் இருக்க காரியத்தை எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சி தான். அது தேவன் நேற்றைய தினத்தில் எனக்கு நிறைய காரியங்களை அவர் உணர்த்தினபடினால, ஆவியில் கொடுத்தபடினால, ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து இன்னும் அதிகமான தனி ஜெபத்தினுடைய மகிமையை பார்க்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். வாசிப்போம். தலைப்பு வசனம் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். மத்தேயு 14:23, பக்கம் 22, புதிய ஏற்பாடு. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன போது அங்கே தனிமையாய் இருந்தார். தனி ஜெபத்தை குறித்து நாம தியானித்து கொண்டு வருகிறோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நாம வாழணும் அப்படின்னா இன்னைக்கு தனி ஜெபம் மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்னைக்கு தனி ஜெபம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இல்லாததுனால தான் அவர்களால் தனித்துவமாக எந்த ஒரு காரியம் அவர்கள் மூலமாக வெளிப்படுவதே கிடையாது. இன்றைக்கி தேவன் ஏன் என்னை படைத்தார், தேவன் எதற்காக என்னை தெரிந்து கொண்டார், ஏன் எனக்கு இந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், நான் என்ன செய்ய தேவன் விருப்பமாக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் தெளிவாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரே இடம் தனி ஜெபம்தான். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த தனி ஜெபத்தை குறித்து நாம் மிகவும் கரிசனையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். இந்த தனி ஜெபத்திலே நாம் தரித்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தனி ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் இல்லை என்னால் இன்னைக்கு பண்ண முடியல என்ற ஒரு சூழ்நிலையே உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது. அது என்னைக்கு இருக்கணும். எவ்வளோ லேட்டாக படுத்தா கூட, உங்களுக்கு எவ்வளோ பிஸியான ஷெட்யூல் இருந்தாலும் கூட, உங்களுக்கும் தேவனுக்குமான தனிப்பட்ட அந்த உறவு, அதுதான் தனிப்பட்ட ஜெபம். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது ஒரு நாளும் பாதிக்காதபடிக்கு, அதுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் கவனமாய் உங்களை காத்து கொள்ளும்படியா என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது இந்த தனி ஜெபம் 5ஆவதாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் அப்படின்றா, ஆதியாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் வளவும் அவனுடனே போராடி. போதும், போராடி. இங்கே அழகா சொல்லப்பட்டிருக்கு, யாக்கோபு தனித்திருந்தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா, யாக்கோபு தனித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அப்ப அந்த தனித்து ஜெபம் பண்ணும் போது வேதம் சொல்லுகிறது, ஒரு புருஷன் யாக்கோபோடு இங்கே போராடுவதை வேதம் காட்டி கொடுக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 5ஆவதாக தனி ஜெபம் என்பது உங்களோட வாழ்க்கையில நீங்க போராடுகிற போராட்ட களமே எதுதான்? அது தனி ஜெபம் தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அநேக சூழ்நிலைகளை நீங்கள் மேற்கொள்ளணும், ஒரு பெரிய ஜெயத்தை பெறணும், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் பெறணும்னா இன்றைக்கி வேதம் சொல்லிக் கொடுக்குற ஒரு மேலான சத்தியம் என்ன? தனி ஜெபம் என்பது நாம் போராடுகிற ஒரு இடம். அந்த போராடுகிற யுத்த களம் அது. தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கிற இடம் அது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம அதை அறிந்து கொண்டா நாம் அந்த தனி ஜெபத்தில் தரித்திருப்பதில் இன்னும் கவனம் செலுத்துவோம். நல்லா கவனிங்க. யாக்கோபுடைய சூழ்நிலை இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த நாள் காலையில் அண்ணன் அவனை கொலை செய்ய புறப்பட்டு வருகிறான். இன்னைக்கு கொலை பயத்தோடு இருக்கான். என் ஜீவன் என்ன ஆகுமோ, என் மனைவி என்னோடு இருக்கிறாளே, என் பிள்ளைகள் இருக்கிறாங்களே, எனக்கு இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் இருக்கிறது, இதெல்லாம் என்ன ஆக போகுது, நாளைக்கு உயிரோடு இருப்பேனா இருக்க மாட்டேனா, நாளைக்கு உதயமாகிற சூரியனை நான் பார்ப்பேனே பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பெரிய கலக்கத்தோடு இன்னைக்கு யாக்கோபு தனித்து ஜெபித்து கொண்டு இருக்கிற வேளையில் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் பாருங்க, அண்ணனோடு போராடுவதற்கு அவன் அண்ணனை சந்திக்க அங்கே போகலை. நல்லா கவனிச்சிங்க.
அவன் அண்ணனோடு போராடுவதற்கோ தன்னுடைய மாமனோடு போராடுவதற்கோ அவன் அவர்களை நோக்கி போகல. மாறாக அந்த அண்ணனை, அந்த லாபானை, அவனுடைய சொந்த மாமனாகிய லாபானை மேற்கொள்வதற்கு, அவங்களோட போராடி ஜெயிப்பதற்கு அவன் என்ன செய்தான்? தன்னுடைய தனி ஜபத்துல அங்கே அவன் போராடுகிறதை வேதம் காட்டி கொடுக்கிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மனுஷர் முன்பதாக நீங்க போராடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? மனுஷர் முன்பதாக நீங்க வெட்கப்பட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? மனுஷர் முன்பதாக நீங்க தாழ்ந்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், என் அன்பு தேவ பிள்ளைகளை, தனி ஜபத்துல நீங்க எதற்கெல்லாம் போராடி கொண்டு இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா கிரியை செய்து கொண்டு இருக்கிறார்களோ, அந்த பிள்ளைகளுடைய காரியங்களை தனி ஜபத்துல வைங்க. அந்த தனி ஜபத்துல வைத்து அங்க போராடுங்க. நீங்க அங்க போராட 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 உங்க நிஜ வாழ்க்கையில இருக்கக்கூடிய உங்க சத்துருடைய காரியங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் நில் பொருளாகுவதை உங்களால பார்க்க முடியும். இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மேலான சத்தியமா இருக்கிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யாக்கோபு அவனுடைய அண்ணனை மேற்கொள்ள அவன் எந்த இடத்துல தரித்திருந்தான்? தனி ஜபத்துல தான். தன்னுடைய மாமனை அவன் மேற்கொள்ள அவன் இருந்த இடம், யுத்தம் செய்த இடம் எது? தனி ஜபம்தான். இன்னும் சொல்ல போனா நெகேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியானின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்கும் பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திரனாய் இருந்தேன். ஆமே. இங்கே நெகேமியா என்கிற ஒரு பரிசுத்தவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்தவான் என்ன செய்கிறா? ராஜாவுடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்கணும், இந்த ராஜா எனக்கு இரக்கம் பாராட்டணும், நான் கேட்கறது இந்த ராஜா எனக்கு தரணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்? நல்லா கவனிங்க. ராஜா கிட்ட போய் நிக்கல. நல்லா கவனிச்சிங்களா? எனக்கு இது வேணும், இந்த காரியம் ராஜா மூலமா எனக்கு ஆகணும், எனக்கு இது பாசிட்டிவா மாறணும், ராஜா கிட்ட இருந்து எனக்கு ஒரு பெரிய நல்ல பதில் வரணும் அப்படின்ட்டு ராஜா கிட்ட போய் தாழ்ந்து அப்படியே ஒரு மாதிரி இல்லை. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அவன் செய்கிற காரியம் என்ன? அதற்கு முன்பதாக தேவனுடைய சமூகத்துல அங்க ராஜாவை கொண்டு வந்து நிறுத்துகிறான். அவனுடைய காரியத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறான். நான் மனுஷனோட போராட விரும்பலப்பா, மனுஷனுடைய இரக்கம் எனக்கு வேணும்னா உங்க இரக்கம் எனக்கு வேணும். அப்ப அவன் என்ன பண்றான்? அர்த்தசஷ்டா ராஜாவுடைய கண்கள்ல எனக்கு தயவு கிடைக்கணும், எனக்கு இரக்கம் கிடைக்கணும், அந்த இடத்துல எனக்கு காரியங்கள் கைகூடி வரணும்னா என் இயேசுவே அது உம்முடைய சமூகத்தால தான் முடியும் என்பதை அறிந்து அவன் ராஜாவை சந்திக்கிற இடம் தனி ஜபமாய் இருக்கிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையிலும் யார் யார் உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிறாங்களோ, எந்த போராட்டம் வந்தாலும் சரி, எந்த மனுஷனுடைய கண்களில் உனக்கு தயவு கிடைக்கணும்னா சரி, எந்த காரியங்கள் உனக்கு கைகூடி வரணும்னா கூட, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், அந்த மனுஷனை, அந்த போராட்டத்தை, அந்த காரியத்தை நீ வைக்க வேண்டிய இடம் தனி ஜபம். அந்த மனுஷனை சந்திக்கிறதுக்கு முன்பதாகவே உனக்கு அதுல ஒரு ஜெயம் வேணும்னா நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? நீ நிற்க வேண்டிய இடம் தனி ஜபம். நீ தனி ஜபத்துல அங்க போராடு. நீ இங்க போராட 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 உன் சத்துருக்கள் மேல உன்னுடைய கை உயரும். கர்த்தர் உனக்காக தம்முடைய கரத்தை நீட்டுவான். கர்த்தர் உனக்கு வாசலை திறப்பார். அப்ப இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? என் அன்பு தேவ பிள்ளைகள், கூட இன்னொரு காரியத்தையும் சொல்றோம் பாருங்க. எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை வாசிங்க. எஸ்ரா 8:22 வாசிங்க. வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். ஆமா, ஏன் வெட்கப்பட்டிருந்தானா பாருங்க. எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவருக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்று நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். ஆமென். நல்லா கவனிங்க. இங்க எஸ்ரா என்ற பரிசுத்தவான் சொல்றாரு என்னன்னா, வழியில, அதாவது அவங்க நிறைய தங்கத்தை வெள்ளிய வைடூரியங்களை ராஜா வந்து என்ன பண்றாரு? தேவாலயத்தை கட்டுற பணிக்காக என்ன பண்றாரு? கொடுத்து அனுப்புறாரு. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகும்போது வழியில திருடர்கள் இருப்பாங்க,
வழியில கொள்ளைக்காரங்க இருப்பாங்க, வழியில மறைமுகமா சத்துரு போராடுவான், அதை அபகரிக்க முயற்சி பண்ணுவான். அதனால இப்ப என்ன பண்றாரு, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வழியில போகும்போது வரக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் சமாளிக்கணும்னா எனக்கு சேவகர்கள் தேவை. அந்த சேவகர்களை கேட்கறதுக்கு இப்ப எஸ்ராக்கு ஒரு தயக்கம். என்ன கேட்டீங்களா? ஏன்னா ராஜா கிட்ட அவன் என்ன சொல்லியிருக்கான், எங்க தேவன் நாங்கள் தேடனா அவர் எங்களுக்கு காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவாருன்னு நான் ஏற்கனவே ராஜா கிட்ட சொல்லியிருந்தோம். இப்போ நான் போய் சேவகரை கேட்டால் எங்கள் ராஜா என்ன சொல்லுவார், ஏப்பா அன்றைக்கி என்னவோ சொன்னியப்பா, எங்கள் ஏசப்பா கிட்ட கேட்டால் எல்லாத்தையும் கொடுப்பாருன்னு சொன்னியே, இப்போ ஏன்ப்பா என்கிட்ட வந்து நிற்கிற அப்படின்னு அவர் என்ன பேசும்போது அது எனக்கு அந்த இடத்துல நிந்தையாக இருக்கும், அவமானமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், தேவனுடைய சமூகத்தில் நோக்கி பார்க்குறான். நல்லா கவனிங்க. அடுத்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா அந்த வழிக்கில் வரக்கூடிய சத்துருவுக்கு விலக்கி கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சத்துருவை சந்திக்க அவன் வழியில் போய் நிற்கல. சத்துருவை எந்த இடத்துல அவன் சந்திச்சான், அவன் சந்திச்ச இடமே தனி ஜெபம்தான். அப்போ உங்களுடைய பிரச்சனை எதுவோ அதை தீர்க்கக்கூடிய ஒரே இடம், அந்த உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஒரே இடம், அதுல இருந்து உங்களை மீட்டு கொள்ளுகிற ஒரே இடம் எதுனா உங்களுடைய தனி ஜெபம்தான். அப்ப அந்த தனி ஜெபத்துல நீங்க அந்த காரியங்களை வைங்க. சத்துருவா வைங்க, கொலைக்காரங்களா வைங்க, கொள்ளைக்காரங்களா வைங்க, அண்ணன் கொலவெறியோட என்ன தாக்க வரானா வைங்க, மாமா என்ன ஏமாத்த வரான்னு நினைக்கிறீங்களா வைங்க. எந்த காரியமா இருந்தாலும், அது எந்த போராட்டமா இருந்தாலும் உங்களுடைய யுத்த களம் தனி ஜெபம் மாத்திரமா இருக்கணும். அல்லேலூயா. இந்த தனி ஜெபத்துல யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்க தான் ஜெயம் பெறுகிறவர்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு முதலாவதாக தனி ஜெபம் என்பது நாம போராடி மேற்கொள்ளுகிற ஒரு இடமா இருக்கிறது. இரண்டாவதாக ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளிக்கிறது. ஆமே. நல்லா கவனிங்க. இங்க இது எல்லாம் ஒரு நிழலாட்டமா சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. எதிரிய போல இப்ப ஏசப்பா யாக்கோபோட யுத்தம் பண்றாரு. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ஏசப்பா யாக்கோபு கிட்ட எப்படி வந்து நிற்கிறாரு, ஒரு எதிரியை போல. இப்போ யாக்கோபு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் அண்ணன் கூட சண்டை போடுறது போல இப்போ ஏசப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஏசாவா நினச்சிக்கிட்டு ஏசப்பா கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். தன்னுடைய சொந்த மாமா தனக்கு பிரச்சனை கொண்டு வரும்போது இப்போ ஏசப்பா வந்து நிற்கும் போது அவன் என்ன நினைக்கிறான், அந்த லாபானோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறது போல இப்போ ஏசப்பா கிட்ட அவன் என்ன பண்ணுறான், யுத்தம் பண்ணுகிறான். யுத்தம் பண்ணும்போது வசனம் சொல்லுது பாருங்க, அவனோடு போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், யாக்கோபு என்ன பண்ணிட்டான், ஜெயிச்சிட்டான். யாக்கோபு என்ன பண்ணிட்டான், ஜெயிச்சுட்டான். இங்க தனி ஜபத்துல அவன் யாரோட போராடினானோ அங்க ஜெயம் கிடைச்சாலே அவனுக்கு பிசிக்கலா எங்க ஜெயம் கிடைச்சிருச்சு, அவன் எதுக்காக ஜெபம் பண்றானோ அதுல ஜெயம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, தனி இடம் என்பது, தனி ஜபம் என்பது எதை குறிக்கிறது, உன்னுடைய வாழ்க்கையில உன் எதிரிகளை ஜெயிக்கிற இடம் அதுதான். அப்ப இன்னைக்கு அருமையான தேவட பிள்ளைகளை, தனி ஜபத்துல நீங்களும் நானும் தரித்திருக்கும் போது நம்முடைய எதிரிகளை நாம ஜெயித்து பெரிய வெற்றி பெறுகிற இடம் அதுதான். உதாரணத்துக்கு வேதத்தை வாசிப்போம். சங்கீதம் 101:8 வசனத்தை வாசிங்க. அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேறு அறுப்புண்டு போக தேசத்தில் அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். நல்லா கவனிங்க. ஜெபத்தை குறித்து சொல்றாரு பாருங்க தாவீது. என்ன சொல்றாரு, தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் நான் என்ன பண்ணுவேன், அதிகாலமே சங்கரிப்பேன். அதிகாலமே எங்க சங்கரிக்க முடியும், யோசிச்சு பாருங்க. அப்ப அவர் எதை சொல்றாரு, அதிகாலை ஜபத்தை சொல்றாரு. நான் ஜபத்துல இங்க நான் சங்கரிச்சனா அங்க என் எதிரி தோத்து போவான். இங்க நான் வெட்டு அவனுக்கு அங்க காயத்தை ஏற்படுத்தும். இங்க நான் அவனை ஜெயிச்சான் அங்க பெரிய ஜெயமா எனக்கு அது கிடைக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு உங்க சத்ரு மேல, உங்க எதிரிக்கு மேல, உங்க போராட்டத்து மேல, உங்க உபத்திரவத்தின் மேல, உங்க கண்ணீர் மேல, உங்க கடன் பிரச்சனைகள் மேல உங்களுக்கு எனக்கும் கத்த ஜெயம் கொடுக்க ஆயத்தம் பண்ணின இடம் தான் தனி ஜபம். அப்ப அந்த தனி ஜபத்துல நீங்கள் அங்க போராடி உங்க எதிரிகளை மேற்கொள்ளும் போது என் அன்பு தேவ பிள்ளைகளை நிஜ வாழ்க்கையில அது அப்படியே நடப்பதை பார்ப்பீங்க. அடுத்த நாள் நீங்க சந்திக்கும் போது அந்த காரியத்தை பார்ப்பீங்க. இதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மேலான காரியம். நல்லா கவனிங்க. யாக்கோபு ஏசாவுடைய கொலை முயற்சியை எந்த இடத்துல ஜெயிச்சான், தனி ஜபத்துல தான் ஜெயிச்சான். நல்லா கவனிங்க. அவங்ககிட்ட போய் கத்தி வச்சுட்டு அவன் சண்டை போட்டுல, நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் கத்தி சண்டைலாம் போடல.
ஈட்டியை வச்சு சண்டை போடலை. நல்லா கவனிங்க, எங்க யாக்கோபு ஏசாவை ஜெயிச்சானா? தனி ஜபத்துல ஜெயித்தான். அல்லேலூயா. எங்க யாக்கோபு அவனுடைய எண்ணத்தை மாத்தினான் தெரியுங்களா? நல்லா கவனிங்க, ஏசாக்கு யாக்கோபை கொலை செய்யணும்னு தான் எண்ணம். நல்லா கவனிங்க. ஆனா அடுத்த நாள் காலையில் அவன் வரும்போது அந்த எண்ணமே அவனுக்கு இல்லை. வந்த உடனே தம்பியை கட்டி பிடிக்கிறான், தம்பி பிள்ளைங்களை பார்க்குறான், சந்தோஷப்படுறான், களி கூறுறான். நல்லா கவனிங்க, ஒரு கொலவெறியோடு இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை, அந்த சிந்தை, அந்த எண்ணம் எப்போ மாறி போச்சு? நல்லா கவனிங்க. அவன் எதுக்கு பயந்தான்? ஏசா என்ன கொலை செஞ்சிருவானே, ஏசா என்ன கொன்றுவானே அப்படின்னு சொல்லி தான் பயந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நல்லா கவனிங்க. ஆனால் அந்த கொலை சிந்தை கொஞ்சம் கூட வெளிப்படல பாருங்க, அந்த கோபம் கொஞ்சம் கூட வெளிப்படலை பாருங்க. அந்த எண்ணத்தையே கர்த்தர் எடுத்து போட்டு அவனுக்குள்ள அன்புள்ள ஒரு எண்ணத்தை, இரக்கமுள்ள ஒரு எண்ணத்தை, பரிவான எண்ணத்தை கர்த்தர் கொடுக்கிற இடம் எது சொல்லுங்க? அது தனி ஜெபம் தான். அல்லேலூயா. உங்க எதிரி உங்களை வீழ்த்துன்னு நினைக்கிறான் பாருங்க, அந்த எண்ணத்தையே அப்படியே எடுத்து போட்டுருவார். அவன் யோசிச்சு பார்த்தா கூட அது அவனுக்கு ஞாபகத்துக்கே வராது. என்னடா இவனை பார்த்தா கொலை செய்யணும்னு நினைச்சோமே, இவனை பார்த்தா அடிக்கணும்னு நினைச்சோமே, இவனை பார்த்தா ஒன்றுலாம் மாக்கணும்னு நினைச்சோமே. இன்னைக்கு அதே ஆள் வந்து உங்ககிட்ட அன்பா பேசும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நீங்க எதுக்கு பயப்படுறீங்களோ அந்த காரியமே நடக்கலைன்னா எப்படி இருக்கும்? அந்த சர்ப்ரைஸை ஆண்டவர் எங்க கொடுத்தாரு சொல்லுங்க? தனி ஜெபத்துல. தனி ஜெபத்துல கர்த்தர் கொடுத்தா. நீங்க தனி ஜெபத்துல வச்சு பாருங்களேன், உங்கள் காரியங்களை வச்சு பாருங்க, யாக்கோபு போல போராடி பாருங்க. அதுதான் உங்களுடைய எதிரிகளை வீழ்த்தக்கூடிய இடம். அதுதான் உங்கள் போராட்டத்தின் மேலே உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற இடம். அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நமக்கு விரோதமாக இருக்கக்கூடிய வல்லமைகளை நாம் மேற்கொண்டு ஜெயிக்கிற இடம் நம்முடைய தனி ஜெபம் மாத்திரமே. இந்த தனி ஜெபம் நமக்கு இருக்கிற பயத்தெல்லாம் நீக்கி போடும். இந்த தனி ஜெபம் ஒரு காலத்தில் நம்மளை எல்லாரும் பயமுறுத்தி இருப்பாங்க. நல்லா கவனிச்சுங்க. எகிப்தியர் இஸ்ரேல் என்ன பண்ணாங்க? பயங்கரமாக டார்ச்சர் பண்ணாங்க. ஆனால் ஒரு காலம் வந்தது, எகிப்தியரை யாரை பார்த்து பயந்தாங்க? இஸ்ரவேலரை பார்த்து பயந்தாங்க. ஏங்கப்பா இவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்குது, இவங்க நினச்சாங்கன்னா நம்மளை கவுத்து விட்டு போயிடுவாங்களே. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு கர்த்தருடைய கரம் அவங்களோடு கூட செயல்பட்டது. அப்போ இன்னைக்கு உங்களை பயப்படுத்துகிறவர்களை நீங்கள் பயம்படுத்துகிற இடம் தான் தனி ஜெபம். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு முதலாவது நம்ம பார்த்தோம், தனி ஜெபம் நம்ம போராடுகிற இடம். மனுஷனோட போராடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்றுக்கிட்டு, மருத்துவமனையில் போய் நின்றுக்கிட்டு, பணத்துக்காக போய் ஒவ்வொருத்தன் வாசலில் நிற்கிறத வேண்டாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் முழங்காலில் நில்லுங்க. நீங்கள் முழங்காலில் நின்னாலே உங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு ஜெயம் கிடைக்கும். உங்கள் எதிரிகளை நீங்கள் மேற்கொள்ளுவீங்க. இதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிற மேலான சக்தி. 2 காரியத்தை பார்த்தோம். தனி ஜெபம் போராடுகிற இடம். 2வது தனி ஜெபம் உங்கள் எதிரிகளை நீங்கள் ஜெயிக்கிற இடம். 3வது அதே ஆதியாகமம் 32:26 வாசிங்க. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். ஆமே. நல்லா கவனிங்க. தனி ஜெபம் அடுத்ததாக 3வது வசனம் சொல்லுகிறது, அது ஆசீர்வதிக்கிற இடம். நல்லா கவனிச்சுங்க. அவன் என்ன கேட்டான் ஆண்டவர்கிட்ட? நீர் என்னை ஆசீர்வதித்தால ஒழிய உம்மை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டான். அடுத்த நீங்க 2 வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. தனி ஜெபம் உங்களை ஆசீர்வாதத்தை தேடி நீங்கள் வேற எங்கேயும் போக வேண்டாங்க. உங்கள் ஆசீர்வாதத்தை உங்களை தேடி வர வைக்கிற ஒரே இடம் தனி ஜெபம் தான். நீ அங்கே நின்று நீங்கள் என்னை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. கர்ப்பத்தின் கனி இல்லையா, கர்ப்பத்தின் கனியை தாங்கன்னு கேளுங்க. வருமானம் இல்லையா, நல்ல வருமானத்தை தாங்கன்னு கேளுங்க. என் வீடு கட்டப்படணும்னு நினைக்கிறீங்களா, வீடு கட்டப்படுறதுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. பண தேவை இருக்கா, பண தேவைக்காக ஆண்டவர்கிட்ட அங்கே ஜெபிங்க. நீங்கள் இங்கே ஜெபிக்க 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 கர்த்தருடைய கரம் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை அங்கே கொட்டும். அந்த இடத்துல அங்கே ஊற்றும். அங்கே தேவன் உங்களுக்கான ஒரு ஊற்றுகளை உருவாக்குவான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய இடம் வேற எதுவும் இல்லை, உங்களுடைய தனி ஜெபம் மாத்திரம்தான். உங்கள் அரை கதவை பூட்டுங்க, போய் நீங்களும் உங்கள் பிதாவும் ஒன்றா போய் ஜெபிங்க. இதுதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தனி ஜெபத்தில் இருந்தால் வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும். இன்னைக்கு தனி ஜெபம் இருந்தால் தொட்டதெல்லாம் பொண்ணா விளங்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். எல்லாரும் பார்ப்பாங்க, இவன் எதை செஞ்சாலும் ஆசீர்வாதமாக இருக்கடா. இந்த டீ கடை வச்சாலும் ஆசீர்வாதமா இருக்கு, இவன் இட்லி கடை வச்சாலும் ஆசீர்வாதமா இருக்கு, இவன் சும்மா ஏதாவது பண்ணா கூட அதுல கூட ஆசீர்வாதம் வருது. ஏன்னா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறதுனால காரியங்கள் அவனுக்கு கைகூடி வருகிறது. அல்லேலூயா.
காரியங்கள் அவனுக்கு வாய்க்கும். அருமையான தேவனுடைய பிள்ளை, வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 22:12 வாசிங்க. ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். நல்லா கவனிச்சு, எவ்வளவு மடங்கு? அந்த வசனத்தோட முன்னாடி பின்னாடி நீங்க வாசிங்கன்னா பயங்கர பஞ்சம். நல்லா கவனிங்க, பயங்கர பஞ்சம். ஆனா அந்த பஞ்ச தேசத்துல இவனுக்கு முன்னாடி அந்த ஊர்ல எவ்வளோ பேர் இருக்காங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்களாம் விதை விதைச்சிருப்பாங்கல்ல, அவங்கள விவசாயம் பண்ணியிருப்பாங்களே, ஏதோ பண்ணியிருப்பாங்களே. ஆனால் அவங்கள பற்றிலாம் எழுதப்படலை. ஆனால் ஈசாக்கு விதை விதைத்தான். வசனம் சொல்லுது அது 100 மடங்காக கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏன்? அதே பகுதியில் நீங்கள் வாசிங்கன்னா நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருந்தா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தா, என் அருமையான தேவ பிள்ளையே, நீ வறட்சியான தேசத்துல போய் விதை விதைச்சா கூட உனக்காக அந்த இடத்துல தண்ணீர் ஊற்றுகளை உண்டாக்கி கொடுக்க வல்லமையுள்ள தேவன் உன்னோடு கூட இருக்கிறான். ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணி விட்டா, அவர் உன்னை ஆசீர்வதித்து விட்டா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறபடினாலே எல்லா இயற்கையான காரியங்கள் மேலே உனக்கு கர்த்தர் அந்த பிளஸ்ஸிங்கை கொடுக்கிறான். நீ போய் நிற்கும் போது உனக்கு அந்த இடத்துல அனுகூலம் உண்டாகும். நீ போய் நிற்கும் போது அந்த இடத்துல காரியங்கள் கைகூடி வரும். உனக்கு காரியங்கள் வாய்ப்பதை சித்திப்பதை நீ அந்த இடத்துல பார்க்க முடியும். அப்போ மூன்றாவதாக உங்களுடைய என்னுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்கிற இடமே தனி ஜபமாக இருக்கிறது. நான்காவதாக ஆதியாகமம் 32:27 வாசிங்க. அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். ஆமா, நல்ல கவனி. ஏன் ஆண்டவர் தனி ஜபத்தில் அவங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டார்? அவன் சொன்னது ஒரு பொய். இவ்வளோ போராட்டத்துக்கு காரணம் 14 வருஷம் தான் தகப்பனையும் தாயையும் தான் அண்ணனையும் விட்டு அவன் ஒரு புறதேசத்தில் ஒரு அடிமையை போல அவன் இருக்க காரணம் என்ன? அவனுக்கு ஏன் இவ்வளோ ஏமாற்றம்? அவன் மாமா ஏன் இவனை ஏமாத்தினான்? ஏன் மாமா அவனை துரத்திக்கிட்டு வரான்? ஏன் அண்ணன் ஒரு பக்கம் துரத்திக்கிட்டு வரான்? அவன் வாழ்க்கையில் செய்த ஒரு கேடுகட்ட காரியம், அவனோட வாழ்க்கையில் அவன் சொன்ன பொய் அவனோட வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி போட்டது. நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு அதே கேள்வி ஆண்டவர் திரும்ப கேட்டார். அவங்க அப்பா கேட்டார், எங்க போய் சொன்னான் தெரியுங்களா? மகனே நீ யார், உன் பேர் என்னன்னு கேட்டார். அப்போ அவர் என்ன பண்ணார்? ஏசா வேடத்தில் வந்தது யாக்கோபு. நீ என்ன சொல்லியிருக்கணும்? யாக்கோபுன்னு சொல்லியிருக்கணும். என்ன சொல்லிட்ட? நான் ஏசான்னு சொன்னேன். சரிங்களா? நீ சாதிச்சிட்டேன்னு நினச்ச. ஆனால் யார் சாதிச்சா? நீ தோற்று போயிட்ட. நீ என்னைக்கு கர்த்தருடைய பிள்ளை பொய் பேசுறியோ, கேடுகட்ட சிந்தைக்கு இடம் கொடுக்குறியோ, அங்கே நீ விழுந்துட்ட. கர்த்தர் அதை வாய்க்கவே பண்ண மாட்டார். அதனால தான் இவ்வளோ அலக்கழிப்பு, இவ்வளோ போராட்டம், இவ்வளோ அலைச்சல், இவ்வளோ நிந்தை, இவ்வளோ அவமானம், இவ்வளோ காரியங்கள், பயம், நடுக்கம், திகில், இதெல்லாம் வர காரணம் என்ன? அன்பு தேவ பிள்ளைகளை, வசனம் சொல்லுகிறது அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்த ஒரு தப்பு, பொய். இன்னைக்கு அதே போல் இன்னைக்கு தனி ஜெபம் என்ன பண்ணும்? நம்முடைய கேடுகட்ட புத்திகளெல்லாம் மாற்றும், அருவருப்பான சிந்தைகள்லாம் மாற்றும். ஒருவேளை உனக்கிட்ட இருக்கக்கூடிய இச்சையை உன்னால் மாற்றிக்க முடியலையா? உங்ககிட்ட இருக்க பொய்யை மாற்றிக்க முடியலையா? உங்ககிட்ட இருக்கக்கூடிய மாம்ச சிந்தை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகளை மாற்றிக்கொள்ள முடியலையா? உங்ககிட்ட இருக்க திருட்டை மாற்றிக்க. சில பேருக்கு தெரியாமல் திருடிக்கிட்டே இருப்பாங்க. சில விஷயம் சின்ன பொருளாக இருந்தாலும் திருடிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அந்த திருடுன்றது ஒரு கேடுகட்ட குணம். சில பேர் மாய்மாலம் பண்ணுவாங்க, ஏமாற்றுவாங்க, மற்றவங்களோட பொருளை அபகரிப்பாங்க, மற்றவங்களோட காலை தடுக்கி விடுவாங்க. அடுத்தவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை எப்படியாச்சும் கள்ளத்தனமாக பிடிக்கிறான். இதுதான் யாக்கோபு செஞ்ச ஒரு பெரிய தவறு. அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அடுத்தவங்களை இடற பண்ணுவது, அடுத்தவங்களோட பொருளை அபகரிப்பது, குறுக்கு வழியில் பெரிய ஆள நினைப்பது, இதெல்லாம் கேடுகட்ட சிந்தையை. கர்த்தருடைய பிள்ளைக்கு நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்தாலே போதும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தருடைய கரம் உங்களை உயர்த்தும். இதெல்லாம் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. யாக்கோபு அவனோட வாழ்க்கையில் தனி ஜெபத்தை எதற்காக இருந்தான்? தன்னுடைய கேடுகட்ட சிந்தையை மாற்ற தனி ஜெபத்தில் தான் முடியும்னு சொன்னான். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒருவேளை உங்களால் சில காரியங்களை விட முடியலையா? அதுக்காக கண்ணீர் வடிக்கிறீங்களா? ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத காரியம், சுபாவம் என்கிட்ட இருக்குது, சிந்தை என்கிட்ட இருக்குது, இதெல்லாம் பெருமை பேச்சு என்கிட்ட இருக்குது, மேட்டுமே இருக்குது, இந்த சுபாவம்லாம் ஏசப்பாவுக்கு பிடிக்கல, ஆனாலும் என்கிட்ட இன்னும் இருக்குது, அது போக மாட்டேங்குதேன்னு சொல்றீங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளை, தனி ஜெபத்தில் வைத்து பாருங்கள். இன்றைக்கி தனி ஜெபம், அதை எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொண்டு அது மேலே ஜெயிப்பீங்க. அது உங்களை விட்டு ஓடி போவதை பார்ப்பீங்க. ஒத்தாசை வரும் பர்வதாமியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட அதை வைங்க.
வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் இடத்துல உங்களுக்கு ஒத்தாசை வரும். அவட வல்லமை உன்னை தொடும். அந்த இச்சைகள் உன்னை விட்டு ஓடும். அந்த பொய் பித்தலாட்ட தலங்களா உன்னை விட்டு ஓடும். உன்னை பரிசுத்தமாக்குவா. உன் சிந்தையை பரிசுத்தமாக்குவா. உன் எண்ணங்களை பரிசுத்தமாக்குவா. உன்னுடைய கிரியைகளை பரிசுத்தமாக்குவா. நீ உள்ளும் புறமும் பரிசுத்தன் பரிசுத்தன் பரிசுத்தம் என்று பெயர் பெறும்படியாக கர்த்தர் கிருபை செய்வா. அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய கேடுகட்ட சிந்தைகளெல்லாம், அருவருப்பான சிந்தைகள்லாம், கர்த்தருக்கு பிரியமில்லாத சுபாவங்கள், பேச்சு, செய்கைகள், கிரியைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிற இடம் தனி ஜெபம் தான். அல்லேலூயா. ஆமாம். 9வதாக நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 32:28 வாசிப்போம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஆமா, நல்ல கவனிங்க. இங்க தனி ஜெபத்தை குறித்து அடுத்த எக்ஸ்பிளனேஷன் ஆண்டவர் என்ன கொடுக்குறாருன்னா, உனக்கான தேவனுடைய வார்த்தை பிரத்யேகமாக வெளிப்படும். அல்லேலூயா. என்ன சொன்னாரு? இனியும் உன் பேர் யாக்கோபு இல்லை, இனிமே உன் பேர் என்னது? இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லிட்டாரு. இஸ்ரவேல்னா என்ன? நீ என் சேஷ்ட புத்திரன், என் சொத்துக்கு, என்னுடைய எல்லா விஷயத்துக்கும் உனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். அல்லேலூயா. ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏசப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு எஸ்ன்னு பதில் வந்துச்சுன்னா எங்க போனாலும் உங்களுக்கு நோவே இருக்காது, உங்களுக்கு இல்லைன்னே சொல்ல முடியாது. ஏன்னா இங்க எஸ்ன்னு கொடுத்துட்டாரு. நீ போ, உனக்கு காரியம் வாய்க்கும் சொல்லிட்டாரு, இது நடக்கும் சொல்லிட்டாரு, நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு, உனக்கு வாசலை திறப்பேன்னு சொல்லிட்டாருன்னா நீ எங்க போனாலும் உனக்கு அங்க காரியங்கள் கை கூடும். உனக்கு அந்த இடத்துல திறந்த வாசல் தான் இருக்கும். யார் பூட்ட நினைச்சாலும் பூட்ட முடியாது, யார் அடைக்கணும் நினைச்சாலும் அடைக்க முடியாது. வழியே இல்லைன்னா கூட கர்த்தர் உனக்கு வழியை உண்டாக்கி கொடுப்பாரு. வாசலே இல்லைன்னா கூட கர்த்தர் உனக்கு ஒரு வாசலை உண்டாக்கி கொடுப்பாரு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு தனி ஜெபம் உனக்கான பிரத்யேகமான தேவனுடைய வார்த்தையை உன்னிடத்துல கொண்டு வந்து சேர்க்கும். கர்த்தர் உன்னை எதற்காக அழைத்தார்? உன் மேலே வைத்த தரிசனம் என்ன? உன் மேலே வைத்த திட்டம் என்ன? நீ என்ன செய்யணும் கர்த்தர் விரும்புகிறார் அப்படின்னு உன்னை குறித்து தனித்துவமான தேவனுடைய திட்டங்களை, செயல்களை நீ அறிந்து கொள்ளக்கூடிய ஒரே இடம் தனி ஜெபம் மாத்திரமே. அல்லேலூயா. இந்த இடம் தான் உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு உண்டான கீ உனக்கு கொடுக்கப்படுது. அல்லேலூயா. நீ இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போய் நின்று பாரு. அதுக்கப்புறம் உனக்கு காரியங்கள் கைக்கூடி வருவதை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த ஏசாவை குறித்து அங்கே வசனம் சொல்லுது பாருங்க. யாக்கோபு ஏசாவுடைய சம்பத்தை பாருங்க. ஆதியாகமம் 32:11 வாசிங்க. என் சகோதரனாகிய ஏசாவு கைக்கு என்னை தப்புவியும். நல்லா கவனிங்க. ஜபத்துல, தனி ஜபத்துல இப்ப ஆண்டவர்ட்ட அவன் கேட்கறான். என்ன கேட்கறான்? என் சகோதரனாகி ஏசாவுடைய கைக்கு என்னை தப்புவீங்க. ஓகேவா? இப்போ தனி ஜபத்தை முடிச்சதுக்கு அப்புறம் 33:1 வசனம் பாருங்க. யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஏசாவும் அவனோடு கூட 400 மனிதனும் வருகிறதை கண்டு இப்ப ஏசாவை எதிர்கொண்டு போகிறான். யாரு? நல்லா கவனிங்க. அண்ணனை பார்த்து பயந்து பயந்து ஒளிந்து கொண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதவன் இப்போ பயம் தெளிஞ்சு போச்சு, ஒரு தைரியம் வந்துச்சு, ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. எதனால? கர்த்தர் அவனுக்கு வார்த்தையை கொடுத்துட்டாரு. நீ ஜெயிச்சிட்ட, நீ போடா இப்போ அப்படின்னு சொல்றாரு. எந்த அண்ணனை பார்த்து, எந்த பிரச்சனையை பார்த்து ஓடி ஒளிந்து கொண்டு பயந்து இருந்தானோ அதே மனுஷன் இன்னைக்கு கர்த்தரிடத்திலிருந்து நல் வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட உடனே, கர்த்தரிடத்திலிருந்து அவனுக்கு தேவையான ஜபத்துக்கு உண்டான பதிலை பெற்றுக்கொண்ட உடனே எந்த மனுஷனுக்கு பயந்து இருந்தாலும் அவனை எதிர்கொண்டு போனான் பாருங்க. இதுதாங்க கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். எந்த கோலியாத்து உங்களுக்கு முன்னாடி எதிர்த்து நிற்கலாம், பெரிய ராட்சசாரா இருக்கலாம், எந்த பெரிய ராஜாவா இருக்கலாம், பெரிய அதிபதியா இருக்கலாம், பெரிய அதிகாரம் பெற்றவர்களா இருக்கலாம். ஆனா ஒண்ணு நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட உங்களுக்கு முன்பதாக அவங்களா ஒண்ணுமே இல்லை. தனி ஜபத்துல நிக்கிற உனக்கு முன்பதாக அவங்களா ஒண்ணுமே இல்லை. நீ போய் நின்னும் போது அங்க காரியங்கள் மாறுதலா முடியும். பெரிய ஈட்டி தேவையில்லை, பெரிய கேடையும் தேவையில்லை. உன் கையில் இருக்க சாதாரண கூழாங்கல்ல உன் எதிரியை வீழ்த்தக்கூடிய ஒரு காரியமாய் மாறிவிடும். அல்லேலூயா. தனி ஜபத்தில் இருக்கிறவனுக்கு தோல்வியே கிடையாது, ஜெயம்தான். அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தனி ஜபத்தில் இருக்கும்போது கர்த்தர் உனக்கான ஆசீர்வாதமான வார்த்தைகளை தருவார். கடைசியாக ஆதியாகமம் 32:30 வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். பெனியேல் என்று பெயரிட்டான். கடைசியாக தனி ஜெபம் தேவனை தரிசிக்கிற ஒரு இடம். என் அன்பு தேவ பிள்ளைகளே,
என்னால் இன்னும் ஏசப்பாவை பார்க்க முடியலையே, அவர் எப்படி இருப்பார் தெரியலையே, அவரோட கண்ணு எப்படி இருக்கும், அவரோட மூக்கு எப்படி இருக்கும், தலை எப்படி இருக்கும் தெரியலையே. வேதத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் அவரை தரிசித்தாங்க, அவரை பார்த்தாங்க, அவங்களோட நடந்து போனாங்கலாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் என்னால் ஏசப்பாவை பார்க்க முடியலையே நினைக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்தை சொல்லுகிறபடி, சத்திய வசனம் சொல்லுகிறபடி நீங்கள் தனித்து ஜெபித்து பாருங்கள். அன்னைக்கு யாக்கோபை சந்தித்த அதே தேவன் இன்றைக்கு உங்களையும் சந்திக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் எது? கர்த்தரை பார்க்கக்கூடிய இடம் எது? என் அன்பு தேவ பிள்ளைகளை, வாசிப்போம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நல்லா கவனிச்சிங்க. அதிகாலையில நீங்க தனியா போய் தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் போது ஏசப்பாவை கண்டடைவீங்க. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அருமையான வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறான். தனி ஜெபம் தேவனை தரிசிக்க வைக்கும். நீ தேவனை பார்த்துட்டா உன் வாழ்க்கை மாறிடும். நீ தேவனை பார்த்துட்டா அதோட உன் வாழ்க்கை பிரகாசமாயிரும். நீ தேவனை பார்த்துட்டா தேவன் உன்னை வல்லமையின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவா. நீ தேவனை பார்த்த மோசேவை திரும்பிப்பார், அவனோட முகம் பிரகாசித்ததை வேதம் சொல்லுகிறது. தேவனை பார்த்த அந்த மோசேயின் கையினாலே கர்த்தர் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். அவனை கொண்டு பார்வோனை அவர் ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். அவனை கொண்டு செங்கடலை இரண்டாக பிளந்தார். அவனை கொண்டு காரியங்களை காத்து கைகூடி வர செய்தார். இஸ்ரவேலை மீட்டெடுத்தான். அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்திலிருந்து விடுதலையே ஆக முடியாது என்று தலைமுறையாக இருந்த ஜனத்தை அவன் விடுதலையாக்கி கொண்டு வந்தான். தேவனை தரிசித்த ஒரு மனுஷனால கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட பாத்திரமாக மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு நீங்களும் மோசையை போல ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஏசப்பாவுடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? இன்னைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். இன்னைக்கு கர்த்தரை கண்டா அவங்க சூழ்நிலையை மாறிடும். அவரை தரிசித்தா அவங்க பிரச்சனையை மாறிடும். ஒரு நாள் ஆகார் அவரை சந்தித்தா அவருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறியது. ஒரு நாள் பரிசுத்தவான்கள் அவரை தரிசித்தாங்க, சூழ்நிலை மாறியது. அதே போல இன்றைக்கு நீயும் தேவனை தரிசிக்க ஒப்பு கொடுப்பாயானால், அவரை பார்க்க ஒப்பு கொடுப்பாயானால், அவரோட பேச ஒப்பு கொடுப்பாயானால், அவரோட பழக ஒப்பு கொடுப்பாயானால், இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையும் அதே போல ஆசீர்வாதமாய் மாறும். நீயும் பெரிய ஜெயத்தோடு நீ கடந்து செல்லுவா. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ எத்தனை காரியங்கள்? 6 காரியங்களை கர்த்தர் சொன்னார். தனி ஜெபம் நம்முடைய போராடுகிற இடம். தனி ஜெபம் நமக்கு எதிரிகளை ஜெயிக்கிற இடம். தனி ஜெபம் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிற இடம். தனி ஜெபம் நம்முடைய கெட்ட சிந்தைகள் குணங்களை எல்லாம் மாற்றக்கூடிய இடம். தனி ஜெபம் நமக்கான தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிற இடம். தனி ஜெபம் நம்ம தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற இடம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம்மா. இன்றைக்கு தனி ஜெபத்தினுடைய மகிமையை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா போராட்டத்துக்கும் உங்களுக்கு ஜெயம் கொடுக்குற இடம் அதுதான். உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் ஜெயிக்கிற இடம் அதுதான். என் அன்பு தேவ பிள்ளைகள், மனுஷனோட போராடுவதை காட்டிலும் ஜீவனுள்ள தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடப்பதையே தேடுவேன் என்று சொன்ன தாவீதை போல என் அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தருக்கு சமூகத்தில் காத்திருக்க வெட்கப்பட்டு போனதே கிடையாது. இன்னைக்கு நீங்களும் வெட்கப்பட மாட்டீங்க. ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? தனி ஜெபத்து மேலே ஒரு வாஞ்சையை கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் தனி ஜெப ஆவியை ஊற்றுங்க. ஏசப்பா, தனி ஜெப ஆவியை ஊற்றுங்க. எல்லாரும் கேளுங்க. சிறியோர் பெரியோர் எல்லாரும் கேளுங்க. தனி ஜெபம் தேவை. கடந்த வாரத்தில் 4 காரியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த வாரத்தில் மீதி 6 காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு தனி ஜெபத்தினுடைய ஆசீர்வாதம் பெரியது. தனி ஜெப அபிஷேகத்தை கேளுங்க. என் மேலே ஊற்றுங்கப்பா. தனிமையில் உம்மோடு கூட அதிகமாக சஞ்சரிக்க எனக்கு உதவி செய்யுங்க. தனிமையில் உம்மோடு கூட கர்த்தாவே நான் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. சோர்ந்து போகாமல் ஜெபிக்க கிருபை செய்யுங்க. உறுதியாய் நிலைத்து நின்று ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க. கர்த்தாவே எனக்கு ஜெபம் செய்யும் போது எந்த தடைகளும் வரக்கூடாது என்று சொல்லி கேளுங்க. எனக்கு அபிஷேகத்தை ஊற்றுங்க. எனக்கு அபிஷேகத்தை ஊற்றுங்க. தனியாக நான் உங்களோட சஞ்சரிக்கணும் ஏசப்பா.
கேளுங்க. தாகம் உள்ளவர்கள் மேல் தண்ணீர் ஊற்றப்படுகிறது. தாகம் உள்ளவர்கள் மேல் தனி ஜெபத்தினுடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. இன்னைக்கு தனி ஜெபம் அவசியம். உன் போராட்டத்தை மேற்கொள்ள, உன் பிரச்சனைகளை மேற்கொள்ள, உன் குடும்பத்தை அலக்கழிக்கிற பொல்லாத ஆவியின் கிரியைகளை மேற்கொள்ள, சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிற இடம் தனி ஜெபம். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கேளுங்க. தனி ஜெப ஆவி எனக்கு ஊற்றுங்க ஏசப்பா. இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கிற தனி ஜெபத்தை இது வரைக்கும் நான் செய்யாமல் விட்டுட்டேனே, குறைவாக செஞ்சேனே, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேளுங்க. அவரோடு ஒப்புரவாகுங்க. இன்றையிலிருந்து தனி ஜெபத்தை கர்த்தாவே நான் கவனமாக ஏறெடுக்க என்னை ஒப்பு கொடுப்பேனப்பா. தனி ஜெபத்துக்கென்று தனி நேரத்தை ஒதுக்குவேன். தனி ஜெபத்தில் உம்மோடு கூட நிறைய நேரம் சஞ்சரிப்பேன். நான் காத்திருப்பேன். நான் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவேன். இந்த நீங்கள் சொன்ன எல்லா காரியத்தையும் என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்கப்பா அப்படி சொல்லி கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். நீங்க என்ன தீர்மானம் பண்ண போறீங்க? தேவ பிள்ளை, நீ என்ன தீர்மானம் பண்ண போற? இன்னும் மனுஷங்கிட்ட போராட போறியா? மனுஷன் வீட்டு வாசல்ல போய் கெஞ்சிக்கிட்டு நிற்க போறியா? அங்க போய் முறையிட்டு கொண்டு இருக்க போறியா? இல்ல, காரியம் உன்னை தேடி வரணும்னு நினைக்கிறியா? காரியம் உன்னை தேடி வரணும்னு நினைக்கிறியா? முழங்கால முடக்கு, முழங்கால முடக்கு, முழங்கால முடக்கு. கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக, கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக முடக்கு. உனக்காக கர்த்தர் கிரியை செய்வார். உனக்கு இரக்கம் கிடைக்க வேண்டிய இடத்துல இரக்கம் கிடைக்கும். தயவு கிடைக்க வேண்டிய இடத்துல தயவு கிடைக்கும். காருண்யம் கிடைக்க வேண்டிய இடத்துல காருண்யம் கிடைக்கும். உயர்த்தப்பட வேண்டிய இடத்துல உயர்த்தப்பட, அநேகருடைய வார்த்தைகள் உனக்கு நன்மையாக மாறும். நீ என்ன செய்ய போகிறா? தனி ஜெபத்தில் உன்னுடைய காரியத்தை வை. என் மகனே உன்னுடைய காரியத்தை வை. என் மகளே உன்னுடைய காரியத்தை வை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு. வைராக்கியம் பாராட்டு. தனி ஜெபத்தில் நிலைத்திருப்பேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை செய். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். கண்ணீரோடு கேளுங்க. ஒருவேளை தனி ஜெபத்தை அசட்டை பண்ணி இந்த ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. தனியாக ஜெபிக்கிறவங்களை பார்த்து ஏதாவது கிண்டலை கேலியை பண்ணியிருந்தா தயவு செய்து மன்னிப்பு கேளுங்க. தனி ஜெபம் தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவம், தேவனோடு உறவாடுகிற அனுபவம், தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம். இதை தான் ஏனோக்கு செஞ்சார். இதை தான் நோவா செஞ்சார். இதை தான் எல்லா பரிசுத்தவான்களும் செய்தாங்க. நீங்களும் நான் அந்த இடத்துல இருக்கணும்னா என் அன்பு தேவ பிள்ளைகளை இன்றைக்கு என் அன்பு தேவ பிள்ளை கர்த்தருடைய கரத்தில் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை வல்லமையின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்த வேணாமா? உங்களுக்கு அபிஷேகம் வேணாமா? வல்லமை வேணாமா? வரங்கள் வேண்டாமா? கிருபா வரங்கள் வேண்டாமா? தீர்க்க தரிசனம் வரம் வேண்டாமா? விசுவாச வரம் வேண்டாமா? அபிஷேகம் வரம் வேண்டாமா? அந்நிய பாஷை வேண்டாமா? வியாக்கியானம் வேண்டாமா? அற்புதங்களை செய்கிற சக்தி உங்களுக்கு வேண்டாமா? கேளுங்க, கேளுங்க. நீங்கள் கேட்க கேட்க பெற்றுக்கொள்ளுவீங்க. நீங்கள் கேட்க கேட்க பெற்றுக்கொள்ளுவீங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீ விசுவாசித்தா தேவனோட மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். கேளுங்க. தனி ஜெபத்தில் கேளுங்க. தனி ஜெப ஆவியை கேளுங்க. என் குடும்பத்துக்காக கதற, என் பிள்ளைகளுக்காக கதற, என் வருமானத்துக்காக கதற, என் வீடு கட்டப்படுவதற்காக கதற, என் கடன் பிரச்சனை தீர கதற. இன்னைக்கு தனி ஜெபம் தான் உனக்கு அடைக்கலம். தனி ஜெபம் தான் உனக்கான அடைக்கல பட்டணம். அந்த இடத்துல தான் உனக்கு பதில் இருக்கு. அதுதான் உன்னுடைய பூட்டப்பட்ட அந்த காரியங்கள்லாம் திறந்து கொடுக்கிற இடம். உனக்கான ஆசீர்வாதம் கொட்டி கிடக்கிற இடம் அதுதான். நீ போய் அதை அள்ளிக்க சுதந்திரிக்க கர்த்தர் உன்னை அழைப்பு கொடுக்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறான். உனக்கான வார்த்தை வேணுமா? அங்கே போய் நில்லு. அங்கே போய் நில்லு. அங்கே போய் நில்லு. நீ தோற்று போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அங்கே போய் நில்லு. உன் காரியம் கை கூடி வரணுமா? அங்கே போய் நில்லு. உன் வருமானம் உயர்த்தப்படணுமா? அங்கே போய் நில்லு. உன் கடன் பிரச்சனை மாறணுமா? அங்கே போய் நில்லு. உன் பிள்ளைகள் காரியங்கள்லாம் ஜெயமாக மாறணுமா? அங்கே போய் நில்லு. உங்கள் பிள்ளைகளோட தோல்வியெல்லாம் ஜெயமாக மாறணுமா? அங்கே போய் நில்லு. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணுமா? அங்கே போய் நில்லு. உன் பிள்ளைகளோட படிப்பு ஆசீர்வாதமாக இருக்கணுமா? அங்கே போய் நில்லு. உன்னோட வியாதி சுகம் பெறணுமா? அங்கே போய் நில்லு. கட்டுகள் கட்டவிழ்க்கப்படணுமா? அங்கே போய் நில்லு. சாபங்கள் உடைக்கப்படணுமா? அங்கே போய் நில்லு.
ஜென்ம சுபாவங்கள் அழிக்கப்படணுமா? பொய் பித்தலாட்டங்கள்லாம் மாறணுமா? அசுத்த எண்ணங்கள்லாம் உன்னை விட்டு போகணுமா? கேடுகட்ட சிந்தைகள்லாம் உன்னை விட்டு போடணுமா? பொறாமை உன்னை விட்டு போகணுமா? கோல் முட்டுகிற காரியம் உன்னை விட்டு போகணுமா? வாக்குவாதம் செய்கிற குணம் உன்னை விட்டு போகணுமா? பெருமை மேட்டுமை இதெல்லாம் போகணுமா? கர்த்தருடைய சமூகத்தில் காத்துரு. தனிமையில் ஊற்று, உன்னை தனிமையில் அண்ணாலை போல ஊற்று. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு விடுதலை தரப்போகிறா. யாரெல்லாம் தீர்மானம் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு விடுதலை. யாரெல்லாம் அதில் வைராக்கியம் பாராட்டி இனிமேல் தனி ஜபத்தில் தரித்திருக்க போகிறீங்களோ உங்களுக்கெல்லாம் விடுதலை. இன்னைக்கு விடுதலை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நின்று பாருங்க, பெரிய ஜெயத்தை பார்ப்பீங்க. அடுத்த வாரம் இதே இடத்துல சாட்சியாக நிற்பீங்க. தனி ஜபத்தினுடைய மகிமை இங்கே சாட்சி வரும். இது கர்த்தர் கொடுத்த வார்த்தை. கர்த்தர் அதை உறுதிப்படுத்துவார். ஒப்பு கொடுப்போமா? ஆமென். இயேசுவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. இந்த ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக நன்றி ராஜா. தகப்பனே, எங்களோடு கூட 2வது வாரமாக தனி ஜெபத்தில் கர்த்தாவே இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எங்களோடு நீர் பேசி வருகிற உடைய நல்ல கர்த்தாவே வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. நாங்கள் கை கொள்ள வேண்டும், இதெல்லாம் நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று எங்களோடு கூட நீர் பேசி வருகிறீரே. நீர் எத்தனை அன்புள்ளவர் ஐயா. வழிகளை எங்களுக்கு காட்டி கொடுக்கிறீர். எத்தனை அன்புள்ளவர் ஐயா. என் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க இந்த வழியில் நட என்று எனக்கு கற்றுக் கொடுக்கிறவரே, நீர் எத்தனை அன்புள்ள தெய்வம் அப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி ஐயா. வழியே தெரியாமல் இருந்து ஆனால் வழியை கற்றுக் கொடுத்து இந்த இடத்துல உனக்கு ஆசீர்வாதம் இருக்கு, இந்த இடத்துல உனக்கு இரக்கம் கிடைக்கும், இந்த இடத்துல உனக்கு வாசல் திறக்கப்படும், இந்த இடத்துல உனக்கு காரியங்கள் கைகூடி வரும், இந்த இடத்துக்கு போ, இதை செய் என்று சொல்லி எனக்கு கற்றுக் கொடுக்கிறீரே. வழியை கற்றுக் கொடுக்கிறீரே, வழியை காண்பிக்கிறீரே. எனக்கு நல்ல ஆலோசனை கர்த்தராக, எனக்கு நல்ல ஆயனாக இருந்து, எனக்கு நல்ல தாயாக தகப்பனாக இருந்து எனக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த நல்ல காரியங்களுக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. என் தகப்பனே உமக்கு நன்றி. எங்கள் பிள்ளைகள்லாம் இந்த நன்மையை பெற்றுக்கொண்டு தனி ஜபத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் மோசேயை போல, தாவீதை போல, எலியாவை போல, எலிசாவை போல கர்த்தாவே வல்லமையின் பாத்திரமாக எழும்பட்டும் ராஜா. எழும்பட்டும் ராஜா. எழும்பி பிரகாசிக்கட்டும் நாமத்துக்காக. கர்த்தர் நீர் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளை சாட்சியாக கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். இப்படி அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற உங்கள் மேலான வல்லமையுள்ள நாமத்தில் இவளை கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரோ உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு ஆமென் தீர்மானம் பண்ணுவோமா? ஒரு அர்ப்பணிப்போடு கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஏசப்பா நீ ஒப்பு கொடுக்கிறியா? நீ ஆசீர்வதிக்கிறேன். ஆமென் ஆமென். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீ. glory glory ஆமென். எபினேசர் எபினேசர்
எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒரு வாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.